அனைவருக்கும் அலமேல் அடுப்பங்கரின் வணக்கம். இன்றைக்கி அணில் பிரியாணி சேமியா 200 கிராம் எடுத்திருக்கேன். இதோட எம்ஆர்பி வந்து 33 ரூபான்னு போட்டிருக்காங்க. வாங்க இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு பிரியாணி மசாலா கொடுத்துருப்பாங்க, அதை தனியாக எடுத்துக்கணும். ஸோ அதை தான் இப்போ பிரித்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த பிரியாணி மசாலா பேக்கெட்டில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதிலே எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து உப்பு பார்த்து போட்டால் போதும். ஒரு பேனில் கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக பிரியாணி செய்கிறதுக்கு அப்படி தானே செய்வோம். அதை மாதிரி எண்ணெய் சூடானோன்னே 2 பட்டை, கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். ஆனால் அந்த பேக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனில் இது கூட அவங்க போட சொல்லவே இல்லை. எல்லா மசாலாவும், பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாவும் அந்த பேக்கெட்லேயே இருக்குன்னு இருக்காங்க. ஸோ வெங்காயத்தை போட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்தோட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி 3 காயும் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கணும். பிரியாணிக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் உப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த காய்க்கும் அந்த சேமியாவுக்கும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக தான் போட்டேன், ஏன்னா ஃபஸ்ட் டைமாக பண்ணுறதுனால உப்பு கூடிடக்கூடாதுன்ற பயத்திலே போட்டேன். கொஞ்சமாக மிளகாய் தூளும் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த பேக்கெட்டில் உப்பு பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்காங்க, காரம் பற்றி எதுவுமே சொல்ல மாதிரி தெரியல. கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த காயை ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். இந்த கேரட் பட்டாணிலாம் கொஞ்சம் வெந்து வரட்டும். கொஞ்சம் தண்ணி இஞ்சி வரும்போது மூடியை எடுத்துட்டு, நம்ம ஏற்கனவே 600 ml தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 600 ml அப்படின்றது கரெக்டாக நம்ம ஒரு நார்மல் டம்ளருக்கு 3 டம்ளர் வரும். அந்த 600 ml தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிச்சு வரும்போது இந்த சேமியாவை அதில் சேர்த்துடலாம். ஃபுல் சேமியாவையும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் போதும். நம்ம நார்மல் சேமியா உப்புமா கிண்டுற மாதிரி கிண்டி விட்டுடலாம். ஸோ இது ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மாவு இல்லாத டைமில் கை கொடுக்கும், காலையில் நைட்டெல்லாம். ஸோ இப்போ நல்ல 3 நிமிஷத்தில் பாருங்கள், மூடியெல்லாம் போடவே இல்லை, அப்படியே அழகாக சேமியா உப்புமா மாதிரி கிண்டி எடுத்தாச்சு. இப்போ அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் தூவிடலாம். கொத்தமல்லி புதினாவை தூவினதுக்கு அப்புறமா அப்படியே ஒரு மூடியை போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறமா திறந்து பார்த்தா செம அழகாக பொலன்னு ஒரு சேமியா பிரியாணி ரெடியாக இருந்தது. ஒரு தட்டில் எடுத்து கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது உப்பு காரம் சுத்தமாக பத்தவே இல்லை. அதனால் கொஞ்சமாக அந்த சூடோடு சேர்த்து உப்பு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். காரமுமே அதில் கொஞ்சமாக தான் நான் போட்டிருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் அதில் சேர்த்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது உப்பு காரம் பார்த்து போட்டுக்கோங்க. மற்றபடி சூப்பராக இருந்தது. ஆனால் இது ஒரிஜினல் பிரியாணி டேஸ்ட்டுக்கு, தம் பிரியாணி டேஸ்ட்டுக்கெலாம் வருமானா அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இமீடியட்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அணில் சேமியா பிரியாணியை டேஸ்ட் பண்ணலாம். இதோட ஒரு ஆனியன் ரைத்தாவும் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். நல்ல உதிரியாக சேமியா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.